A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 27. ஸோ சங்கீதம் 27வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இது Psalm where David is full of confidence. டேவிட் வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் தைரியத்தோட இந்த சங்கீதத்தில் பாடிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கார். ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது, Lord is my light and my salvation, whom shall I fear? ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஐ எம் நாட் அஃப்ரைட். அவர் தைரியத்தோடும் பயம் இல்லாமல் இருக்கிறார். ஆரம்பத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு, அதை டிக்ளேர் பண்ணுறாரு, நான் தைரியமாக இருக்கேன், நான் பயம் இல்லை, ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஸோ முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து சும்மா சொல்லலை, அதாவது நான் எதுவுமே பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை அதனால் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இஃப் யூ ரிமெம்பர், டேவிட் வந்து யார், ஒரு ராஜா, இஸ்ரேல் நாட்டு ராஜா. அவருக்கு நிறைய எதிரிங்க, நம்ம போன சங்கீதத்துலையும் பார்த்தோம், அவர் மேலே யாரோ ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் அகெயின் a man with a lot of enemies. நிறைய எதிரிகள் உள்ள ஆள் தான் டேவிட். அது நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, நாட்டுக்கு வெளியே இஸ்ரேலுக்கு பல போர், பல ஆர்மிஸ், பல நாடுகள்லாம் என்ன இஸ்ரேலுக்கு எதிர்த்து நின்னாங்க அப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேவிட் தான் என்ன சொல்கிறார், இதை சொல்கிறார். ஸோ அவர் தைரியம் இல்லை, பயம் இல்லைன்றதுல எந்த காரணமும் இல்லாமல் சொல்ல, பயப்படுறதுக்கு காரணம் இல்லை. ஐ ஹவ் நோ ரீசன் டு பி அஃப்ரேட், ஐ ஹவ் நோ ரீசன் டு பி ஸ்கேட், அந்த மாதிரி இல்லை. அவருக்கு நிறைய காரணங்க இருக்குது பயப்படுறதுக்கு, நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் அல்டிமேட்டாக என் கூட இருக்கிறது ஆண்டவர், அதனால் எனக்கு பயம் இல்லைன்னு தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அது ஒரு சின்ன சம்மரி. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 1. ஸோ Psalms chapter 27 verse 1 which says, The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? Notice, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? ஸோ கொஸ்டினோட முடிக்கிறார், whom shall I be afraid? யாரை பார்த்தோன்னா பயப்படணும் முடிக்கிறார். ஸோ நம்ம டேக் அவே என்னன்னா, அகெயின் சிம்பிளாக பார்த்தோன்னா நம்ம அந்த சம்மரியில் பார்க்கும்போது டேவிட் வந்து என்ன நடிக்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த த்ரெட்ஸும் இல்லைன்னு மாதிரி நடிக்கல. டேவிட் இஸ் நாட் பிரிட்டனிங் தட் தேர் ஆர் நோ த்ரெட்ஸ். டேவிடுக்கு தெரியும் எதிரிங்க இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்குது, பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அவருக்கு என்ன இருக்குது தெரியுமா, அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம். இஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் ரூட்டட் இன் காட். அதனால தான் என்ன சொல்கிறார் அவர், அந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் சங்கீதத்தை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்க போது என்ன ஆகுது, திடீர்னு நல்லா ஜோராக மழை பெய்யுது. ஸோ அப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு சவுண்டும் கேட்கும், கண்ணால் பார்த்தாலும் தெரியும், என்ன தெரியும், மழை தண்ணி விழுறது தெரியும், சவுண்டில் மழை பெய்கிற சவுண்டு நல்லா தெரியும். ஸோ தெர் இஸ் அ த்ரெட், ஆனால் அந்த டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் இருக்குது, மழை வர டேஞ்சர் இருக்குது, மழை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம பயப்படுவோமா, இல்லை, we will not be afraid. ஏன் நம்ம பயப்பட மாட்டோம், ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் மழைக்கு பயப்பட அவசியம் இல்லை. இதே இது நம்ம ரோட்டில் இருந்தால் பயப்படுறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க போது மழை பெஞ்சால் நம்ம ஏன் பயப்படுவோமா, இல்லை, ஏன்னா நம்ம மேலே தண்ணி படாது. அந்த the danger of rain is there, but the effect of rain is not there because we are inside the house. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதால மழைக்கு நம்ம பயப்பட தேவை. அதே மாதிரி தான் டேவிடுக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க, நிறைய தேசங்கள் அவரை எதிர்த்து வரும், நிறைய போர் வரும், நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் அவர் ஏன் பயப்படலைங்க, அந்த த்ரெட்டு, அந்த டேஞ்சர் உண்மையாக இருந்தாலும் அவர் பயப்படல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கார். ஸோ இந்த மலைங்க மாதிரி எத்தனை எதிரிங்க, எத்தனை ஆபத்துங்க வந்தாலும் he is not afraid. அவர் தைரியமாக இருக்கார், ஏன்னா he is in God. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார். பிகாஸ் he trusts God. ஆண்டவர் மேலே அவர் விசுவாசம் வச்சிருக்கார். ஆண்டவர் இவ்வளோ நாள் தக்க வச்ச தாவீதை இன்னும் தக்க வைப்பார்ன்ற நம்பிக்கையில் தான் என்ன சொல்கிறாரு, I am not afraid. யாரை பார்த்து நான் பயப்படுவேன். ஸோ that's where his grounding is faith. அவர் கான்ஃபிடென்ஸும் அவர் ஃபெய்த் எதுலேருந்து வருது, அவர் வந்து குருட்டாக எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை அதனால் தைரியம் சொல்ல. அவருக்கு இருக்குது, ஆபத்து இருக்குது, டேஞ்சர் இருக்குது. ஆனாலும் அவர் எங்கே இருக்காரு, அவர் விசுவாசத்தை எதில் வச்சிருக்காரு, ஆண்டவர் மேலே வச்சிருக்காரு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதை பார்த்தாலும் பயம் இல்லை, whom shall I fear? யாரை பார்த்தோன்னா பயப்படுவேன். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக் வேணும்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இப்போ டேவிடுக்கு என்ன இருக்கலாம், எதிரிங்க இருக்கலாம், எதிர் தேசங்கள் இருக்கலாம், நாட்டுக்குள்ளேயே சில ஸ்பைஸாக கூட இருக்கலாம். ஸோ டேவிட் ஹேட் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கலாம், ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா டேவிட் grounded his confidence in God. அந்த பிரச்சனை இருக்கும், ஆனாலும் நம்ம ஆண்டவர் மேலே அந்த
ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், அவர் மேலே விசுவாசம் வச்சு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபியர் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், தைரியமாக எடுத்துகிட்டு போக தான் டேவிட் சொல்கிறார். ஸோ டேவிட் அதான் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த கான்ஃபிடென்ஸ் அவர்கிட்ட இருந்து என்ன எடுக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ். அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறார், அவ்வளோ போர், அவ்வளோ எதிரிகள் இருந்த டேவிடே என்ன பண்ணுறாரு, தைரியமாக நான் ஐ வில் பி கான்ஃபிடென்ட் ஹூ ஷேவ் லைஃப் ஃபியர், யாரை பார்த்து நான் பயப்படுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க பிரச்சனை என்ன பண்ணணும், நம்ம வீடுக்குள்ளே இருக்கோம், ஞாபகம் ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கிட்டா, ஆண்டவர் நம்ம விசுவாசித்தா, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டா அவர் நம்மளை விட மாட்டார். ஏன்னா வாக்கு கொடுத்த ஆண்டவர் மாற மாட்டார். Once he gives us his word, he is never changing God. நம்ம God is a never changing God. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், எவ்வளோ மழை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பார். அதுதான் டேவிடு இந்த சங்கீதம் மூலமாக நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார். And that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder that you are always there for us, Lord, that you are a Lord who is faithful, Lord, and the Lord of David, who sustained, who was beside David through all of his wars, and beside David when all of his enemies were against him, Lord, you are the same Lord who is still with me today, Lord. Lord, thank you for taking me inside your house, Lord. Lord, help me remember that in times of rain, in times of storm, to come to you so that you can, with your grace, give us the confidence, and with your grace, give us the strength to overcome all such dangers, Lord. All of this in Christ's name I pray.